சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் பட்டதாரிகளுக்கு தங்கமான வாய்ப்பு. 230 காலி இடங்கள். மத்திய அரசு வேலைக்கு உடனே விண்ணப்பியுங்கள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓ வேலை வாய்ப்பு 2025 230 மத்திய அரசு காலி இடங்கள். அமலாக்க அதிகாரி, உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர் எந்த பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் ரூபாய் 47,600 வரை. கடைசி தேதி ஆகஸ்ட் 18, 2025 ஆகும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம், அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ ஆனது மத்திய அரசு துறைகளில் ஒன்றாகும். இந்திய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது யுபிஎஸ்சி மூலம் இபிஎஃப்ஓவில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது ஒரு மதிப்பு மிக்க மத்திய அரசு பணி வாய்ப்பாகும். இதில் மொத்தம் 230 காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளுக்கான விண்ணப்ப பதிவு 2025 ஜூலை 29 அன்று தொடங்கி 2025 ஆகஸ்ட் 18 அன்று முடிவடைகிறது. மேலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அல்லது அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த பதவிக்கு 156 காலி இடங்கள் உள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் இருந்து எந்த பாடத்திலும் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 47,600 முதல் ரூபாய் 1,51,100 வரை சம்பளம் வழங்கப்படும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க 30 வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். மேலும் அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் இந்த பதவிக்கு 74 காலி இடங்கள் உள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு இணையான தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 56,100 முதல் ரூபாய் 1,77,500 வரை சம்பளம் வழங்கப்படும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க 35 வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பிட்ட வயது வரம்பு உள்ளது. அரசு விதிமுறைகளின் படி எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், பிடபிள்யூபிடி பிரிவினருக்கு 10 முதல் 15 ஆண்டுகளும் வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். விண்ணப்ப கட்டணம் குறித்து பார்க்கும்போது பெண்கள் எஸ்சி அல்லது எஸ்டி, முன்னாள் இராணுவத்தினர் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் பிடபிள்யூபிடி அதாவது பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்ற பிரிவினர் ரூபாய் 25 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். இது ஒரு மிக குறைந்த கட்டணம் என்பதால் தகுதியுள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்பதாரர்கள் ஆள் சேர்ப்பு தேர்வு அதாவது ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் மற்றும் நேர்காணல் அதாவது இன்டர்வியூ ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இது மத்திய அரசு பணியில் சேர்வதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான நபர்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் அதாவது யுபிஎஸ்சி மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளையும் முழுமையாக படித்து உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம். மேலும் இந்த அரிய அரசு பணி வாய்ப்பை நழுவ விடாமல் உடனடியாக விண்ணப்பித்து உங்கள் அரசு பணி கனவை நனவாக்குங்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.